அவர் நம்மோடு கூட பேச பேச அந்த தேவ வசனம் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கும், நம்மை ஆற்றிக்கொண்டே இருக்கும், நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கும், நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த தேவ வசனம் நம்ம வாழ்க்கையில் வர 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 நமக்கு இருக்கிற குழப்பங்கள் மாறும், சோர்வுகள் நீங்கும், நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும், நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டாகும், நமக்கு ஒரு பிரகாசம் உண்டாகும். இந்த தேவ வசனம் தான் அடுத்து நான் என்ன செய்ய போறேன் என்பதை இந்த தேவ வசனம் நம்மளை அழகா நேர்த்தியா இது நம்மளை நகர்த்தி கொண்டு போகும். அல்லேலூயா, ஆமென். நமக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு வேலையும், எந்த ஒரு செயலும், எந்த ஒரு நம்ம துவங்கின ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் அந்த காரியத்தை மகிமையா, அழகா, நேர்த்தியா, செம்மையா நடத்துவதற்கு இந்த தேவ வசனம் நம்மளை அழகா வழி நடத்தும். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு நீர் போதித்து நடத்தும் ஆண்டவரே, எனக்கு போதித்து நடத்தும் ஆண்டவரே. ஏன்னா இந்த வசனம் போதித்து 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 நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்மளை செம்மையா, நேர்த்தியா, செவ்வையா, சீரும் சிறப்புமா நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா, ஆமென். அப்பேற்பட்ட வார்த்தை இந்த காலை வேளை நம்ம கேட்பதற்கு, தியானிப்பதற்கு நம்ம மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்ம இருக்கணும். ஆமென். இந்த வார்த்தை நம்மளை வழி நடத்தும், இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கும், இந்த வார்த்தை நமக்கு வழிகாட்டும், இந்த வார்த்தை நமக்கு துணையாய் நிற்கும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.